செம்ம கூட்டம், தண்ணிக்கு டிமாண்டு. இப்போ நம்ம பிடிக்கிற கேன் இன்னும் 4 மலைக்கு தாங்குமா? சூப்பராக இருக்கு ப்ரோ இங்கேருந்து வியூ பார்க்க. இது எத்தனாவது மலை? இன்னைக்கு போன மாதிரி தான். இதில் இறங்குனீங்கன்னா 1 மணி நேரம் ஆயிரும். 5வது மலையின் ஆரம்பம். இங்க ராமு இந்த வியூவை பாரு ராமு, வெறித்தனமா இருக்கு. அட இந்த இடத்துக்கு இங்க பார்த்துல அந்த நிலா தான் தலை ஹைப்பே. ஒவ்வொரு மலைக்கும் ஒரு கடை இருக்கும். போராட்டெல்லாம் போட மாட்டாங்க. தோசை இட்லி அந்த மாதிரி ஏதாவது. இவ்வளவு பெரிய உயரத்துல எப்படி ப்ரோ இந்த பாட்டி இதெல்லாம் கொண்டு வந்து ஒட்டன் சித்தரோட ஜீவ சமாதி ப்ரோ. ஒட்டன் சித்தர்னா யாரா? சிவனோட ஒரு அடியார். மலையேற வந்திருப்பாரா ப்ரோ? அவர் சித்தர் ப்ரோ, மலையேற வந்திருக்காருன்ற. ஆரஞ்சு கலர் லைன் வந்துட்டாலே சன்ரைஸ் வரப்போன்னு அர்த்தம் ப்ரோ. கடைசியா ராத்திரி முழுக்க ஏறி 7வது மலை. மூணாவது மலையில இந்த கூட்டம்னா எப்படா 7வது மலை போகுது? இன்னைக்கு சூரிய உதயத்தை பார்த்த மாதிரி 6 மணிக்கு வந்துருவேன். நம்ம திருப்பூர்ல இருந்து ஈரோட்ல இருந்து 6 மணிக்கு லீவ் போட்டு ப்ரோ இந்த கூட்டத்துக்குள்ள போயிட்டு தண்ணி பிடிச்சு தண்ணி வருவானா? தண்ணிக்கு செம்ம டிமாண்ட் ப்ரோ. இங்க இந்த பக்கம் தலை பார்த்து 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 நம்ம பிடி பிடிச்சிருக்கா? பிடிக்கா? அந்த அளவுக்கு கூட்டம்னு சொல்ல முடியாது. செம்ம கூட்டம், தண்ணிக்கு டிமாண்டு உண்மையிலே தலை. சீனி கோட்டை அப்படிதான் எழுதியிருக்கு. டெரர் பீஸ்ரா. தண்ணிக்கு எவ்வளோ டிமாண்டுன்னு இப்போ பார்த்தா தெரியும். இப்போ நம்ம பிடிக்கிற கேன் தான் இன்னும் 4 மலைக்கு தாங்குமா? இன்னும் 4 மலைக்கு. இதை விட்டா வேற எங்கேயும் தண்ணி இருக்கா? கிடையாதா? பிடித்தல தண்ணி பிடிக்கி நீங்க வர்றது வந்து டேலண்ட் கிடையாது. இங்கிருந்து இப்ப நம்ம இறங்கி போறதுதான் டேலண்ட் ப்ரோ. இறங்கு ப்ரோ, இங்கிருந்து இப்ப இறங்கி போறதுதான் நமக்கு சேலஞ்சா இருக்க போகுது. நான் வந்துட்டேன். போ செம்ம அட்வென்ச்சர் ப்ரோ. இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்குள்ள தண்ணி பிடிச்சது எவ்வளவு பெரிய கஷ்டம். சிட்டியை போறதுல இங்க இருந்து வெறித்தனமா தெரியுது. சூப்பரா தெரியுதுல. டைம் ஆச்சு. போ ஒரே அழுத்து. ஏன் ப்ரோ உள்ளதான் சொல்லு ப்ரோ. எங்க ரோடு எங்க கூட்டு போகுது? மலைக்கு தான் போதா? எனக்கு என்னமோ மலைக்கு போற மாதிரி தெரியல இந்த ரூட் எல்லாம் பார்த்தா. இதுக்கு ஜம்முன்னு தெரியுது. இதுக்கு மேல போனா என்ன வியூ பாயிண்ட் அருமையா இருக்கும் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வியூ செம்மையா இருக்குல. இங்க பாரு, டோட்டல் வியூ சூப்பரா தெரியுது இங்க இருந்து பாக்க. இங்க இருந்து கொஞ்சம் சருக்குனா சோழி முடிஞ்சு. தூக்குறதுக்கு ஆம்புலன்ஸ் கூட வராது. தீயணைப்பு துறை தேட வேண்டியதான். நல்லா இருக்கு. இப்ப என்ன எத்தனை மலை இருக்கும்? 4ஆ? 4ஆ இருந்தா சந்தோஷம் தான். இந்த 3 மலை தான். இது ஒத்தேடி பாதியா? ஒரே மாதிரி தான். இப்படிதான் போவோம். சூப்பரா இருக்கு ப்ரோ இங்க இருந்து வியூ பார்க்க. இது எத்தனாவது மலை? 4வது மலை. 4வது மலை. இறங்குற வழி விட்டா நம்ம ஈஸியா ஏறிடலாம் பாரு. ஐயா அந்த வழியில கடையில ஓரம் நின்னுங்க ஐயா.
இன்னைக்கு போன மாதிரிதான் கடையில தான் நிக்கிறாங்க. கடையில தான் நிக்கிறாங்களா? அங்கிட்டு வாங்கண்ணா. அடியில பாம்பு இருக்குண்ணா. பாம்பு இருக்கா? ராமு, வாட் ஆர் யூ? இங்க வந்து பாரு சிட்டிய. கொஞ்சம் வழி விட்டு வெறித்தனமா தெரியுது. போயிடலாம். இங்க இருந்து பாரு. கீழே மக்கள்லாம் இருக்காங்க. சரியான கூட்டம். முடியல. நான் கூட்டம் நகர்தா? எங்க ப்ரோ? ஒண்ணும் பிரச்சனை முடியல. ராமு, இந்த வியூவை பாரு ராமு, வெறித்தனமா இருக்கு. ராமு, பின்னாடி வியூ வெறித்தனமா இருக்கு. அதை பார்த்துட்டு விழுந்துடா, ஒழுங்கா ஏறிவா. நான் பதிவு பண்ணி வச்சு யூடியூப்ல போடுறேன், அப்புறம் பாரு. செம்மையா இருக்கு ராமு. இதுல இறங்குனீங்கன்னா 1 மணி நேரம் ஆயிரும். தப்பா சும்மாவே டான்ஸ் ஆடுது. போங்க. தல, இந்த இடத்துங்க பார்த்துல அந்த நிலா தான் தல ஹைப்பே. இங்க எது கிளைமேட்டுக்கு நிலா தான் ஹைப்பே. செம்மையா இருக்குல்ல இந்த மேகமூட்டத்துக்கு. அதுக்கும் ஏறு ஏறு ஏறு, வா வா. நம்ம மாதிரி எல்லாரும் முட்டாள்தனமா பிளான் பண்ணா என்ன பண்ணுவோம்? அந்த நிலா வெளிச்சு, இந்த மரத்துக்கும் அந்த நிலா வெளிச்சத்துக்கும் செம்மையா இருக்கு ப்ரோ. இங்க வந்து பாரு ப்ரோ, இந்த மரத்துக்கும் அந்த நிலா வெளிச்சத்துக்கும் வேற லெவல் ஹைப்பா இருக்கு தல. சூப்பரா இருக்கு தல. இப்ப நம்ம இருக்கு எத்தனை மலை? 5வது மலையா 4வது மலையா? 4வது மலை முடிய போதா? சூப்பரா. அதுக்குள்ள டப்பா டான்ஸ் ஆடுது. பிபி எடுத்து ஊதுவா? மலைக்கு மேல போயிட்டு ஊதுவோமா? பூசாரி இருப்பாங்க. என்ன கத்த வேண்டாங்களா? செம்மையா இருக்கு ப்ரோ உங்க வியூ. நைட் டைம் வியூ தெரியுதா? இதோட மேல இருந்து கீழே எடுக்கும் அப்படின்றியா? ஒரு சும்மா ஒரு ஃபோட்டோ ஷூட்டு. ஸோ 5வது மலை ரீச் பண்ணியாச்சு. இதோ 5வது மலையா? ஆரம்பமா? 5வது மலையின் ஆரம்பம் இங்கேருந்து ஆரம்பிக்குது. ஸோ வா, நல்லா தான் ப்ரோ ஹைப்பே. 5வது மலையிலே ஒவ்வொரு மலைக்கும் ஒரு கடை இருக்கும். ஒவ்வொரு மலைக்கு. ஆனால் பொரோட்டாலாம் போட மாட்டாங்க. ஏன் ப்ரோ? பொரோட்டாலாம் போட மாட்டாங்க. பொரோட்டா போட மாட்டாங்க. தோசை, இட்லி அந்த மாதிரி ஏதாவது சாப்பாடு ஐட்டம் பார்ப்போம். சாப்பிட்ற ஐட்டம் ஏதாவது போடுவாங்களான்னு பார்ப்போம். ஃபுல்லாக சைடிஸ் ஐட்டம் தான் போடுறாங்க. எனக்கு ஒரு டவுட்டு ப்ரோ, இவ்வளோ பெரிய உயரத்தில் எப்படி ப்ரோ இந்த பாட்டிமா இதெல்லாம் கொண்டு வந்து ஒரு ரவுண்டுக்கு நமக்கு திணறுது? இந்த பாட்டிமா ப்ரோ எப்படி ப்ரோ இவ்வளோ திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கடை போட்டு வச்சுருக்காங்க? போய் கேட்போமா? பாட்டி கொண்டு வந்துக்க மாட்டாங்க. சபா, இன்னும் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்குது. பரவாயில்ல, 5வது மலை ஆரம்பமே ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால என் கால் நடுங்காமல் வந்துக்கிட்டு இருக்கு. இல்லாட்டி இந்நேரம் டப்பாக டான்ஸ் ஆடி இருக்கு. ஆமாம் ப்ரோ, இது வேற எங்கே ப்ரோ சொல்லு, பாறையாக இருக்கு ப்ரோ அந்த மணி. என்ன பண்ணுறது? இறங்குதா 5வது மலை கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் இப்படி தான் இறங்கும் போல். ஏத்தமோ இறக்கமோ போயிட்டே இருக்க வேண்டியதேன். பட்டை அடிச்சுக்கோ ப்ரோ, தினூர் இங்கே விட்டால் வேற எங்கேயும் கிடைக்காது. ஸோ இவர் தான் ஒட்டன் சித்தரோட சமாதி. ஒட்டன் சித்தரோட ஜீவ சமாதி ப்ரோ. வேறு யாரு ப்ரோ? ஏவரு ஒட்டன் சித்தர் ப்ரோ. ஒட்டன் சித்தர்னா? ஒட்டன் சித்தர்னா யாரா? சிவனோட ஒரு அடியார்.
ஒட்டன் சித்தர் வந்து 5வது மலை கிட்ட தான் இருக்கும். அதை தாண்டிட்டா 6வது மலை, அடுத்து 7வது மலை. மாதிரி மலையேற வந்துருப்பாருல. மலையேற வந்துருப்பாரா ப்ரோ? அவர் சித்தர் ப்ரோ, மலையேற வந்திருக்காருன்ற. வந்துட்டோம், கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். கிட்டத்தட்ட இப்போ கரெக்டாக டைமிங் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் 5:30 ஆச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் தான் சன்ரைஸ் வந்துடும். சன்ரைஸை கவர் பண்ணி ஆகணும். இந்த ட்ரக்கிங் முடிக்கிறதுக்குள்ள டப்பா டான்ஸ் ஆடுதுங்க. ஏத்தம் அது கீழே இப்போ இறக்கம். இந்த பயணம் எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னே தெரிலங்க. இப்போ கிட்டத்தட்ட 5வது மலை முடிவில் 6வது மலை ஏற போகிறேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 7வது மலை. நான் என்னமோ நினச்சி வந்தேன், இங்கே என்னமோ இருக்குது. ஐயோ ஆண்டவா. ஆரஞ்சு கலர் லைன் தெரியுதா? ஆரஞ்சு கலர் லைன் வந்துட்டாலே சன்ரைஸ் வரப்போன்னு அர்த்தம் ப்ரோ. வா ப்ரோ, அடிச்சு பிடிச்சி ஏறுவோம். சன்ரைஸ் வர்றதுக்குள்ள மேலே போயிடலான்னு பார்த்தா அந்த மலைக்கு போறதுக்கு கீழே சரியான பள்ளமா இருக்கு ப்ரோ. இது வந்து கிடங்குள்ள இறங்குற மணி இருக்கு ப்ரோ. எட்டி பார்த்தா எனக்கு என்னமோ பெரிய பள்ளம் மாதிரி தெரியுது. ப்ரோ இது என்ன மலை? வெள்ளியங்கிரி ப்ரோ. 6வது மலை 7வது மலையா கேட்ட நீ வேற பண்ணு. 7வது மலை கடைசியா ராத்திரி முழுக்க ஏறி 7வது மலை வெறுத்துட்டேன் ப்ரோ. ஆனால் சீரியஸா சூரிய ஒளி சன்ரைஸ் பார்க்கறதுக்காக தான் நான் வந்தேன். ஆனால் சன்ரைஸே வந்துருச்சு. சை.